நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் என்று சொல்லுகிறார். ஆகவே அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி காண்பேன், நான் உனக்கு பலனாயிருப்பேன், நான் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன், நீர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை கர்த்தர் நிறைவேற்றினார். நிறைவேற்றினது மாத்திரமல்ல, வேலைக்காரனுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருந்தது, ஈசாக்கு மகனுக்கும் ஆசீர்வாதம் இருந்தது, முழு சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆகவே இரண்டாவது தாவீதை பார்த்து ஆண்டவர் பல காரியங்களிலே பல இடத்திலே வேதத்திலே சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமானவன் என்று சொல்லியிருக்கிறார். கிருபையே ஆண்டவர் அவனுக்கு தாவீதுடைய குடும்பத்துக்கு கிருபை பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது தாவீது தேவ சன்னிதானத்தில் என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னார். பாருங்க, தெளிவாய் சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தை சத்தியம். ஏனென்று கேட்டால் உம்முடைய வார்த்தை உண்மை. நீ சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்யானதல்ல. நான் கண்டிருக்கிறேன், நான் அறிந்து